வணக்கம் ரிதி. தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு கடற்கரைகள் இன்று கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி காசிமேடு துறைமுகம் கடற்கரை பகுதியில் தான் தற்பொழுது நாம் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் பலத்த காற்று வீசி வருகிறது. குறிப்பாக இங்கு ஏற்கனவே பொதுமக்கள் வருவதற்கு அனுமதி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியாக இந்த கடற்கரை பகுதி இருக்கக்கூடிய நிலையில் பலத்த காற்று மற்றும் அதிக கடல் சீற்றத்தின் காரணமாக தற்பொழுது பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கப்படாத நிலைதான் இருக்கிறது. தற்பொழுது நாம் பார்க்கும் போதே தெரியும் அந்த அலைகள் அந்த கல்லுகளில் எப்படி மோதி சீறுகிறது என்று தெரிகிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று காலை 8:30 மணி அளவில் அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை திரிகோணமலையிலிருந்து கிழக்கு வடகிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தென்கிழக்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் எனவும், அதன் பின்னர் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடலோர பகுதிகளில் காரைக்காலிற்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே வரக்கூடிய 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு புயலானது கரையை கடக்கக்கூடிய அந்த நேரத்தில் காற்றின் வேகமானது 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் 70 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் பொழுது புயலாக வலுப்பெற்று காற்றின் வேகம் மணிக்கு 65 கிலோமீட்டர் முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும், குறிப்பாக கடற்கரை பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்திலும் வீச வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர் ஆகிய 8 மாவட்டங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த காசிமேடு பகுதியை பொறுத்தவரையில் இங்கு கடல் அலைகள் சீரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. காற்றானது பலத்த காற்றானது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வரக்கூடியது நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக யாரும் கடற்கரை பகுதிக்கு வர அனுமதிக்காமல் தற்பொழுது தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இப்பகுதியை பொறுத்தவரையில் மீனவர்கள் மட்டுமே, அந்த கப்பல்களுக்கு சொந்தமான மீனவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படாத நிலைதான் உள்ளது. அதே போல மீட்பு பணிகளுக்காக அந்த மீட்பு உபகரணங்களும் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடலில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு தேவையான மீட்பு உபகரணங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் மிகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் போலீசார் தயார் நிலையில் இருக்கின்றனர். மீட்பு பணிகளை தீவிரப்படுத்துவதற்கான அந்த உபகரணங்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் தற்பொழுது பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் பல பேர் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கடல் சீற்றத்தின் காரணமாக தற்பொழுது இந்த பகுதியில் அதிக அளவு கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் இருக்கிறது. கடல் சீற்றத்தின் காரணமாக அலைகள் 3 அடிக்கும் மேலும் அடித்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ரிதி.